அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது இன்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் பேசுபொருள். இதை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். 2026 தேர்தலில் இந்த வாக்காளர் திருத்தம் அப்படின்றது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், வணக்கம் ஆர்கே. எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. நம்மோடு பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்களும் இணைந்திருக்கிறார், வணக்கம் சுவாமிநாதன். இன்னும் சற்று நேரத்தில் அரசியலர் புகழேந்தி அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த விவாதத்திற்குள் செல்லலாம். ஆர்கே, முதல்ல உங்கள் முதல் கட்ட பார்வை. கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இங்கே மட்டும் பிரச்சனை கிடையாது, 5 மாநிலங்களுடைய பிரச்சனை. இது பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குன்னு பார்த்தீங்கன்னா 2011 தான் நம்மளுடைய சென்சஸ் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி வந்து எவ்வளோ நபர்கள் இருக்கிறார்கள், அடல்ட் பாப்புலேஷன் வந்து அந்த 2011 ப்ரொஜெக்ஷனாகத்தான் இருக்கிறதே தவிர நமக்கு குறிப்பாக ஒரு அடல்ட் பாப்புலேஷன் நமக்கு தெரியாது. அப்போ அந்த ப்ரொஜெக்ஷன் பாப்புலேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா 6 கோடி மக்கள் வந்து தமிழகத்தில் இருக்கிறதாக, அதாவது வாக்காளராக கூடிய 18 வயசுக்கு மேற்பட்ட ஆள்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு கணக்கு இருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னா ஆண்டவனுக்கு வெளிச்சம். ஏன்னா பாஜக அரசாங்கம் வந்து 2021 கோவிட்னு சொல்லிட்டு அதை வந்து நடத்த இயலாதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த வருஷம் பண்ணியிருக்கலாம், அது பண்ணவில்லை, அவர்களுடைய தவறு. அடுத்ததாக இருக்கிறது ஞானேஷ்குமாரனுடைய பிரச்சனை. ஞானேஷ்குமார் என்ற நபர் வந்து 5 மாதம் எடுத்து 2005 செஞ்ச ஒரு விஷயத்தை வந்து 45 நாள் 50 நாளுக்குள்ளால இப்போ பண்ணணும்னு பார்த்தாரு. அதான் அப்போ எப்படி சாத்தியக்கூறு இருக்கும்? இது குளறுபடியா இருக்குன்றீங்களா? நிச்சயம் ஃபுல் குளறுபடிங்க. நான் கேட்குறேன், இப்போ வந்து இது நம்பர் கிடையாது, ஆக்சுவல் டிலீஷன் நம்பர் இது கிடையாது, 1 கோடி கிடையாது, இது மேலே போகும். ப்ரொவிஷனலாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆவணங்கள் சமர்ப்பிக்காத நபர்களுடைய பெயர்கள் வந்து இப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்கு இந்த டிராஃப்ட் ரோலில். நீங்கள் ஆவணங்கள் இன்னும் அடுத்ததாக உங்களை கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஆவணங்கள் எங்கேன்னு கேட்பாங்க. அது சப்மிட் பண்ணலன்னா அவங்களையும் நீக்குவார்கள். அப்படி ஒரு 50 லட்சம் மக்கள் இப்போ போக போகிறாங்க. 5 மாநிலங்களில் சேர்த்து 15 கோடி மக்களை வந்து இப்போ வந்து நீக்க போகிறாங்க ரோல்ஸ்ல இருந்து. அப்போ தமிழகத்தினுடைய நம்பர் எடுத்தீங்க, தமிழகத்தினுடைய கேஸ் மட்டும் சொல்றேன், 6 கோடி மக்கள் வந்து இப்போ பாப்புலேஷன் என்று நீங்க எடுத்துக்கொள்ளிட்டீங்க. என்ன அடிப்படையில் நமக்கு தெரியாது, ஒரு ப்ரொஜெக்ஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொஜெக்ஷனாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எலக்ட்ரல் ரோல்ல இருக்குது 6.4 கோடி. இப்போ இதுலயே முரண் வருது இல்ல? இப்போ அடுத்த பிரச்சனை, இப்போ பீகார், உத்தரப்பிரதேஷ் இருக்கிற மாநிலங்களில் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவர்கள் வந்து இங்கே எலக்ட்ரல் லெவல் இருக்கா இல்லையான்னு தெரியல, அங்கே இருக்காங்களா இல்லையான்னு தெரியல, 2 இடத்துலையும் இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த வகையில் வந்தவர்கள் வந்து இந்த 6.4 கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ இந்த 6.4 இருந்து 1 கோடி மக்களை நீக்குவது என்று சொல்லும்போது இதில் வருகின்ற பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றுமே நமக்கு தெரியாது, இதில் ஒரு டேட்டாவும் கிடையாது. இது முதல் பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்ததாக இந்த பிஎல்ஓக்கள் மேல் இப்போ புதுசாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுங்களா? டிஎன்சி எலெக்ஷன் சிஇஓ போய் பாருங்க. சூப்பரானது. சேலத்துல இருந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ட்விட்டர்ல, கன்னியாகுமரியில் வீடியோ போட்டிருக்காங்க. அரசியல் கட்சிகளுடைய இது தொண்டர்கள் பேசுறாங்க, தலைவர்கள் பேசுறாங்க, மாநில அளவிலான மாவட்ட அளவிலான தலைவர்கள் பேசுறாங்கம்மா. இல்லங்க சூப்பரானது, யாருமே விடலங்க, பிஎல்ஓ போய் பார்த்தாங்க, அதை பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு பேசி இப்போ வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதாவது சோசியல் மீடியாவில் ஒரு பிரமையை கிரியேட் பண்ண வேண்டும், சூப்பரா பண்ணோன்ட்டு. என்ன எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது நான் ஒரு வாக்காளர், இன்னைக்கு என் பேர் பட்டியலில் கிடையாது. உங்களுடைய பொறுப்பு என்ன? அதாவது எல்லா இடத்துலையும் என்னுடைய பேர் இருக்கு. அதாவது இன்கம் டேக்ஸ் கட்டுற ஒரு நபர், அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நடவடிக்கையாகவே எடுத்துக்கொள்ளலாம். இன்கம் டேக்ஸ்ல என்னுடைய பேர் இருக்கு, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல என்னுடைய பேர் இருக்கு, இதை வந்து வெரிஃபை பண்ண மாட்டாங்களாமா. ஆதார்ல என்னுடைய பேர் இருக்கு, ஷேர் பண்ண மாட்டாங்களாமா. ஆனா போலீஸ்க்கு எல்லாம் கிடைக்கும். அதாவது பல இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ்க்கு வந்து எந்த டேட்டா பேஸ்ல எங்க யார் இருந்தாலும் அவங்க எல்லாம் எடுத்துப்பாங்களாமா. ஒரு சென்சஸ் ஆபீஸ்க்கு இது கொடுக்க மாட்டாங்களாமா. இது நம்ம நம்பணுமாமா? பீகார் எஸ்ஐஆர்ல ஒரு சந்தேகத்தை எதிர்க்கட்சிகள் கலப்பினாங்க, அது இங்க ஊர்ஜிதமாயிருக்குன்னு சொல்ல வரீங்களா? அது நடந்துருச்சுன்னு சொல்ல வரீங்களா? நமக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. அதான் பீகார்ல வந்து 7 லட்சம் மக்கள் தான் நீக்கினாங்க கடைசியில. கடைசி டிலீஷன் 65 லட்சம் நீக்கினாங்க. அப்புறம் வந்து கொண்டு வந்தாங்க, இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அந்த நம்பர் எல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 29 லட்சம் இறந்து சொன்னாங்க. அப்புறம் வந்து வேற இதுல அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா,
வீடு மாறி சென்றவர்கள் இல்லைன்னா அட்ரஸ் இல்லாத நபர்கள் மட்டும் பெரிய ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, இதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. நீங்க வந்து ஒரு will you not make a single attempt, அதாவது எல்லாமே கனெக்ட் ஆகுங்க. கிட்டத்தட்ட குறிப்பிட்ட முகவரியில வசிக்காதவங்கன்னு சொல்லி 67 லட்சம் பேருக்கு எப்படி அது பண்ண முடியும்னு கேட்கிறேன். அறிவிலியான்னு கேட்கிறேன். அதாவது சாதாரண மக்கள் நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம மொபைல் போன் இருக்குங்க. பல இடங்கள்ல எலக்ட்ரல் இதுல கூட கேட்கறாங்க, எலக்ட்ரல் லெவலையும் கேட்கறாங்க. இதுதான் என்னுடைய பிரச்சனை. கடைசியில வந்து இவ்வளவுதானுங்க. இது வந்து 5 மாசத்துல அதாவது 2005 பாப்புலேஷன் எவ்வளவு? நியர்லி 100 கோடி மக்கள், 150 கோடி மக்கள், 150 கோடி மக்கள். ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ப்ரொபோர்ஷனா இன்க்ரீஸ் பண்ணது வச்சுங்க. தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு வளர்ச்சி கிடையாது. யூபியில பயங்கரமான அபரிதமான வளர்ச்சி இருக்கிறது. அப்போ இவங்க தமிழ்நாட்டுக்கும் ஒரு பெரிய ஒரு இன்க்ரீஸ் வந்திருக்கிறது. எது 10-15 வருஷத்துக்கு பின்னால ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதாவது சென்சஸ் இல்லாத நீங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டு பண்றீங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு எஸ்ஐஆர் ப்ராசஸ் நடத்துறீங்க. அப்ப அறிவில்லையா? 5 மாசம் அப்ப எடுத்தீங்கல்ல, இப்ப அதை எடுக்க வேண்டாமா? என்ன அவசரம்னு கேட்கிறேன். அவசர கதியில தப்பு நடந்துருச்சுன்னு. அவசர கதியில, அதாவது தேர்தல் ஆணையத்துல இப்ப இருக்கிறவங்களுக்கு வந்து கையாலாகாத நபர்கள், அதுதான் எனக்கு பிரச்சனை. அதாவது ஞானேஷ்குமார் வந்து ஒரு பிரச்சனை நடந்தது. பீகார்ல ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த கேஸ் இன்னும் வந்து சுப்ரீம் கோர்ட்ல நடந்து கொண்டு இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஏன் இவ்வளவு உட்கார்ந்து கொண்டு இருக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஜனநாயகத்தை காப்பாத்துக்கு தான் ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்கிற அந்த கேள்வி நான் வைக்க விரும்புறேன். இதுல ஆர்கே, இப்போ டாக்டர் தமிழிசை அவர்கள், குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி அவர்கள், இதுக்காக தான் நாங்க வரவேற்றோம், இப்ப தெரியுதா போலி வாக்காளர்களை வச்சு திமுக ஜெயிக்க பார்த்தது, இப்ப ஒரு இடி மாதிரி இறங்கி இருக்கின்ற மாதிரி அறிக்கைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல போலி எவ்வளவு இருக்கு? போலி 4 லட்சமோ 3 லட்சமோ தான் மொத்தமாவே. இது அதாவது டூப்ளிகேட் போலி கிடையாது, டூப்ளிகேட் வாக்காளர். அதாவது ஒரு இடத்துல இருக்கீங்க, இன்னொரு இடத்துலயும் வந்து பதிவாயிருக்கீங்க. அதே 3 லட்சமோ 4 லட்சமோ தான். ஆமா, அந்த நம்பர் ரொம்ப கம்மி. அதாவது ப்ரொஜெக்டட் நம்பர்ஸ்ல எடுத்து கிட்டத்தட்ட 3.98 லட்சம் தான். 4 லட்சம். ஆமா, அது போட்டுங்கிற, அது பிரச்சனை இல்லை, அது பண்ண வேண்டியதுதான். இப்ப என்னுடைய பேர் வந்து இப்போ என்னுடைய ஊர்ல இருந்து அதே மாதிரி சென்னையில் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க நீக்க வேண்டியதுதான். அதுல யாருக்கும் மாற்றுக்கிறது. நீங்க சொல்றது அந்த குடி மாறியோர் வீடு வந்து அட்ரஸ் மாத்தினவங்க அந்த 70 லட்சம் தான் பெரிய இதா இருக்கு. அதான் பிரச்சனையா பாக்குறேன். அதுக்கப்புறம் வந்து மரணம் அடைந்தவர்கள் இருக்கார்கள். அதுவும் யாருமே வந்து கண்டெஸ்ட் பண்ண போறது இல்லைங்க. மரணம் அடைந்தவர்களும், அதாவது நீங்க சொல்றீங்க நான் உயிரோடு இருக்கேன் ஆனா நான் வந்து செத்து போயிட்டேன்னு யாராவது சொன்னா கூட அது ஒரு தவறாக எடுத்துக்கொள்ளலாம். ரைட். ஆனா பெரிய ஒரு நம்பர் எங்க வருதுன்னு பாத்தீங்கன்னா, அட்ரஸ் மாறிட்டாங்க என்று ஒரு போங்கான ஒரு இது சொல்றீங்களா, அது ஆக்சுவல் நடந்ததா கூட இருக்கு. ஆனா பலரும் என்ன நினைச்சாங்கன்னா, இன்னும் ஜனவரி 18 வரைக்கும் தேதி இருக்கு, இது குறையும் அப்படின்னு. ஆனா நீங்க சொல்றது இது இன்க்ரீஸ் ஆகும், இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஏனென்றால் ஆவணங்கள் வேண்டாம் என்று சொல்லி, இந்த 2005 நீங்க கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி நீங்க அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவணங்களை வாங்கி, அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கியிருக்காங்க. இனி அடுத்ததாக நீங்க வந்து ஆவணங்கள் சமர்ப்பிக்க முடியவில்லை என்றால், உங்களுடைய 2005 மேட்டர் நீங்க எடுத்து கொடுக்க முடியவில்லை என்றால் இன்னொரு 50 லட்சம் போகும். இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் கணக்கு? நிச்சயமாக அரசியல் கணக்கு இருக்குதான் செய்யும். இல்லைன்னா ஏன் ஞானேஷ்குமார் நடத்துறாரு? ஞானேஷ்குமார் என்பவர் பாஜகவுக்காக வக்காலத்து வாங்குகின்ற, அதான் நான் பல முறை சொல்லியிருக்கேன். நிர்வாச்சன் சதன் வந்து காலி பண்ணிட்டு அது வாடகை விட்டு பாஜக அலுவலகத்தில் 2 ரூம் கொடுத்தா போதும் இவங்களுக்கு. ஓகே, பேசலாம். ராம்கி, நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஆர்கே, இந்த வாக்காளர் பட்டியலில் வந்து இப்போ குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காதவர்கள்ன்றது இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட 70 லட்சம்ன்றது அங்கே தான் ஒரு கேள்விக்குறி. இது ஒன்று நடக்குது. பாஜக தரப்பு அதிமுகவில் வரவேற்பு பார்த்தீங்களா, இப்பயே வெற்றி வந்த மாதிரின்னா எப்படி இந்த இதை புரிஞ்சுக்கிறது? இதில் வந்து அந்த இப்போ இது வந்து நம்ம ஸ்டேட் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட்லையுமே வந்து கணிசமான போது இடமாற்றத்துக்காக வந்தவங்க. இப்போ வந்து 68 லட்சம் 58 லட்சம் வந்து வெஸ்ட் பெங்காலில், 44 லட்சம் ராஜஸ்தானில். அப்படிங்கும்போது அதில் கூட கணிசமானவர்கள் வந்து இடமாற்றம் தான். அது அந்த இறந்து போனவர்கள் எண்ணிக்கை இந்த குறைவு தான். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாமே இதுக்கு தான் வந்து இந்த அடுத்த ஒரு மாதங்கள் இருக்கு. ஜனவரி 18 வரைக்கும் நீங்கள் வந்து புதுசாக எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க. ஆர்கே அவர்கள் கேட்ட மாதிரி இப்போ வீடு முகவரி மாறியவர்கள் என்ன தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்க போறாங்க. இங்க இருக்கிறவங்க அங்க இருக்கிறவங்க இங்கன்னு வந்திருந்தா கூட ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஏத்த இறக்கத்தோட இருந்திருக்கணும். ஆனா இது எப்படி 70 லட்சம் பேர் வெளியில போனாங்கன்ற ஒரு கேள்வி அவர் கேட்கல. அதுதான், நீங்க ஒரு தொகுதியை விட்டு, உங்களுடைய சொந்த தொகுதியை விட்டு வேறு தொகுதி இருக்கும்போது இந்த விஷயத்துலலாம் அவங்க வந்து கவனம் செலுத்திருக்க மாட்டாங்க. நம்ம அங்க போய் ஓட்டு போடவா போறோம் அப்படின்ட்டு.
இப்போதான் நடைமுறையே புரிந்து கொண்டிருக்கிறாங்க. நான் இது ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான திட்டம் தான் நான் பாக்குறேன். வெற்றிகரமாக ஆமா எஸ்ஏல. ஆனா நான் எதிர்பாராதது 97 லட்சம்ங்கிறது அதிகம். இது வரைக்கும் இந்தியா ஸ்டேட்ல எந்த ஸ்டேட்லயுமே 1 கோடிக்கு வந்தாச்சு சார். தொட போறோமே இன்னும் ஆர்கே இது இன்னும் அதிகமாகும் ஆவணம் எல்லாம் கேட்பாங்க. அது இல்லன்னா 1.5 கோடி போயிருமா? கண்டிப்பா. அதாவது 35 லட்சம் தான் பீகார்ல சொன்னாங்க. அப்புறம் இப்ப நீங்க 58ங்கிறது வெஸ்ட் பெங்கால். எல்லாவற்றையும் விட அதிகமான தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. அப்ப கிணறு ரொம்ப நாளா தூர்வாரல, இன்னைக்கு தூர்வாரி இருக்காங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இது கிடையாது. ரெண்டாவது நான் எப்படி பாக்குறேன்னா, நீங்கள் எடப்பாடி அவர்களுடைய ஆரம்பத்திலிருந்தே கன்சிஸ்டன்டா சொல்லிட்டு வந்திருக்காரு. அது ஒரு நம்பிக்கை உரிய விஷயமா பாசிட்டிவா தான் அணுகுமுறை எடுத்திருக்காரு. சரி, அவரை விடுங்க, அவர் தான் எதிர்கட்சி. அவர் தெரியாது. முன்னாள் நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் வெரி ஃபர்ஸ்ட் டேலே சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு அவர் சொல்லியிருக்காரு என்னன்னா, இது இவ்வளவு நீக்கப்பட்டிருக்கிறது, சிவகங்கை தொகுதியிலே இவ்வளவு பேர் நீக்கப்பட்டிருக்கிறது, இது சரியான டைம். அடுத்த ஒரு மாத காலகட்டத்தில் எல்லா கட்சிகளுமே தங்கள் தொண்டர்களை முடுக்கிவிட்டு விடுபட்டவர்களை சேர்க்கக்கூடிய பணிகளை செய்யணும். அவர் ஒரு பாசிட்டிவா சொல்லியிருக்காரு. இதை ஆரம்பே சொன்னார். என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, நீங்க இதை பத்தி பதட்டப்பட வேணாம்னு நம்பிக்கை ஊட்டினது ப. சிதம்பரம் அவர்கள். ஆமா, ஏன்னா இங்க கட்டமைப்பு இருக்கு, கட்சிகள் கண்காணிப்பாங்க. அந்த கட்டமைப்பு தான் இந்த அளவுக்கு நம்மளால இவ்வளவு பண்ணிருக்க முடிஞ்சது. இன்னைக்கு இந்த எஸ்ஐஆர் நடைமுறை தமிழ்நாட்டில் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனது காரணமே திமுக, அண்ணா திமுக, குறிப்பாக திமுக தொண்டர்கள் முக்கியமான காரணம். நீங்க சக்சஸ்ஃபுல்ன்றீங்க, நேர் எதிரும் விமர்சனத்தை வைக்கிறார், குளறுபடின்னு. நீங்க சக்சஸ்ஃபுல்லா இது நடத்தியிருக்காங்க. நிச்சயமா அந்த 2 மாதங்கள்ல நீங்க இந்த இருபெரும் திராவிட கட்சியோட தொண்டர்கள் இறங்கி எங்க தொகுதியில விண்ணப்பம் வீட்டில் கொடுத்துட்டு போனது அவங்க தான் கொடுத்துட்டு போனாங்க. அதை ஃபில் பண்ணி அப்புறம் நான் போய் பூத் ஏஜென்ட் பிஎல்ஓ தொடர்பு கொண்டு முகாமுக்குலாம் போனோம். தொடர்ந்து நான் பாக்குறேன், அந்த வழியா தான் கிராஸ் பண்ணியிருந்தேன். முகாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு, மக்கள் போயிட்டு இருந்தாங்க. அந்த அவேர்னஸ் இருக்கு. அப்புறம் எப்படி அதுதான் அப்ப இருக்கு, உள்ள அவ்வளவு சங்கதி இருக்கு. அதனாலதான் வெளில வந்திருக்கு. 97 லட்சம் பெரிய அமௌண்ட் தான். இல்ல, அதுல நம்ம பார்வையாளர்களுக்கும் புரியுற மாதிரியே பேசுவோம். இப்ப இறந்து போயிட்டாங்க அவங்க இருக்கிறாங்கன்னா அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு பிறகு ஒன்றுக்கு மேற்பட்ட டபுள் என்ட்ரி இருக்கு. அது யாரு? அதுவும் பெரிய நம்பர்லாம் இல்ல. இங்க 67 லட்சம்ன்றது முகவரி மாறி. அத கட்சிகள் இருந்தாங்களே, பிஎல்ஓட பிஎல்ஏன்னு எல்லா கட்சிக்காரங்களும் இருந்தாங்கல்ல, அப்படியே எப்படி மிஸ் ஆச்சு? அது இல்ல, அதுதாங்க ரொம்ப சிக்கல். அதாவது தொண்டர்கள் அந்த தொகுதியை சேர்ந்தவர்களுக்கு தெரியும், இடமாற்றம் அடைந்தீர்கள். நீங்க தமிழ்நாட்டில் பரவலா இடப்பயிற்சி நடந்திருக்குது. நீங்க இப்ப இந்த கடந்த 20 ஆண்டுகள்ல முன்ன மாதிரி கிடையாது. கிட்டத்தட்ட எல்லா நகரமும் ஒண்ணுதான், அப்படிதான் இருக்குது. அதனால இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரெண்டாவது, இது ஒரு சிம்பிளான படித்தவர்களுக்கு அந்த ப்ரொசீஜர் புரியல. நீங்க இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் தான் நிறைய அவேர்னஸ், நிறைய சோசியல் மீடியா ரீல்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் ஃபில் பண்றது, எல்லா விஷயங்களும் இங்க தான் நடந்தது. சரி, இப்போ இது ப்ரொசீஜரெல்லாம் இருக்கிற பிரச்சனை ஜனவரி 18 வரைக்கும் இருக்கு. அதெல்லாம் இது எஸ்ஐஆர் முடிவுல ஏதாவது ஒரு ஃபேக்டரா இருக்குமா? கிட்டத்தட்ட பழனிசாமி அவர்கள் இது ஒரு தனக்கான ஒரு பெரிய அஸ்திரம் மாதிரி பாக்குறதை எப்படி இல்ல, ஆக்சுவலா அவருடைய டேக் தான் கரெக்டான டேக் நினைக்கிறேன். இன்றிலிருந்து தான் அதிமுக தொண்டர்கள் செயல்பட வேண்டும். ஏன்னா இந்த 1 மாத காலம் இருக்கு பாத்தீங்களா, ஜனவரி 18க்குள்ள விடுபட்டவர்கள் எல்லாம் அது சேர்க்கிற பணியில கட்சி தொண்டர் அதை தான் ப. சிதம்பரம் சொல்றாரு. இதுதான் சரியான டைம். அரசியல் தொண்டர்கள் இன்னும் ஆக்டிவா பணியாற்ற வேண்டிய நேரம் இதுதான். ஆக்சுவலா இந்த தேர்தலுக்கான பிரச்சாரமே இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா நீங்க இந்த மக்களை போய் விடுபட்டவர்களை போய் அணுகி அவருடைய விடுபட்டதை வாங்கி சேர்த்தது மூலம் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இது கிடைக்கும். இந்த கட்சியோட தொண்டர்கள் நம்ம கூட நம்மளை தேடி செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட் அப்ரோச் வரும். அது கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஒரு ஆதரவா கூட மாறலாம். சோ இது சரியான டைம். இதைத்தான் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காரு, இதுதான் ப. சிதம்பரம் சொல்றாரு. சோ இது ஒரு நல்ல முயற்சி. நான் சொல்றேன், இதுவரையும் பண்ணோம் பாத்தீங்களா, அதுவே பெரிய சக்சஸ் இருக்கு. ஏன்னா 2 மாதங்கள்ல மழையை பார்த்திருக்கோம், பனியை பார்த்திருக்கோம், எவ்வளவோ பார்த்தோம். எல்லாரும் சொன்ன எஸ்ஐஆர் நடைமுறையில திமுக முன்வைத்த, அவங்க எதிர்த்தாலும் அவங்க முன்வைத்த கருத்து இருக்குல்ல, எதனால் நாங்க இதை எதிர்க்கிறோம், இதெல்லாம் இந்த குறிகால செய்ய முடியாதுன்னு ஏன் சொல்றோம் அப்படி சொன்னாங்கல்ல, அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் அந்த படிக்கெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். ஆனாலும் இந்த திட்டம் இந்த அளவுக்கு வெற்றி பெற காரணம் நிச்சயமாக ஆளுங்கட்சியான திமுக தொண்டர்கள் தான். அவர்கள் தான் மக்களை நோக்கி எடுத்துட்டு போனாங்க. ஆர்கேட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட களத்துல திமுகவினர் இருந்துட்டே இருந்தாங்க. தொடர்ந்து இன்ஸ்ட்ரக்ஷன், பெரிய வார் ரூம் மாதிரி எல்லாம் போட்டு முதல்வரே பாராட்டினார், எஸ்ஐஆர் பணிகள் எல்லாம் சிறப்பா செஞ்சீங்கன்னு. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வந்தோடனே இமிடியட் ரியாக்ஷன் அதிமுக இருக்கு, பாஜக இருக்கு. திமுக ஏன் கொஞ்சம் சைலண்டா என்னன்னு பாக்குறாங்களா? அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இது படிச்ச பிறகுதான் நமக்கு தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் நாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேணும். எத்தனை பேர் எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்திருக்கிறார்கள், அதுல எத்தனை பேர் ரிஜெக்ட் ஆயிருக்கிறாங்க, இதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு நம்பர், பல நம்பர்ஸ் இனிமேல் தான் நமக்கு. ஆனா இமிடியேட்டா எப்படி இபிஎஸ் அவங்க அறிக்கையை இல்ல, அது முன்னாடியே எழுதி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பாஜக அலுவலகத்துல எடுத்து கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது அதிமுக தொண்டனுக்கு இதே பிரச்சனை தான். நீங்க 5 மாசம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸை நீங்க 50 நாள்ல நடத்துனீங்கன்னா எப்படிங்க விளங்கும்? எப்படி பண்ண முடியும்? பேசலாம். சுவாமிநாதன்,
இப்போ கிரவுண்டில் இப்போ நீங்கள் அங்கே இப்போ நாகர்கோயில்னா அங்கே என்ன நடந்தது ப்ராசஸ், யார் களத்தில் இருந்தாங்க அப்படின்னு, இப்போ இன்னும் நமக்கு டைம் இருந்தாலும் கூட இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, என்ன நடந்தது? இப்போ நாளை திமுகவோ அதிமுகவோ கட்சிகள், இது நேரடியாக எலெக்ஷனோட சம்பந்தப்பட்டது, இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, இனி கட்சிகள் என்ன செய்ய போறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறீங்க எல்லாத்தையும் சேர்த்து? நிச்சயமா இது தேர்தல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அம்சம் தான். இதுல ராம்கே சார் குறிப்பிட்டதை போல திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் ரொம்ப தீவிரமா களத்துல இருந்தாங்க. அதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. இன்னொன்னு ஆர்கே சார் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த குறுகிய காலத்துல இந்த பணிகள் நடந்துச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குறைபாடு, ரொம்ப குறுகியலான ஒரு காலகட்டம் தான். ஆனா அதை தாண்டி நம்ம அந்த பெரிய எண்ணிக்கை நம்ம பேச வேண்டியது இந்த இடம்பெயர்ந்தவர்கள் என்று நீக்கப்பட்ட ஒரு 67 லட்சம் பேர். அதுக்குள்ள என்ன நடந்துச்சு, அது உண்மையிலே ஒரு பெரிய எண்ணிக்கையா வெளியிலிருந்து பார்க்கிற பொழுது அது உண்மையிலே ஒரு பெரிய எண்ணிக்கை தான். பட் இங்க இந்த பணியை மேற்கொண்டவர்கள் பூத் லெவல் ஆபீசர்ஸ், ஒரு பக்கம் அதிகாரிகள், இன்னொரு பக்கம் பூத் லெவல் ஏஜென்ட், அவங்க அரசியல் கட்சியினர். அந்த கட்சியினர்கிட்ட வெளியிலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் பலரும் அரசியல் கட்சியினரை தொடர்பு கொண்டு கேட்கதான் செஞ்சாங்க. ஏன்னா களத்துல நம்ம பார்க்கிற பொழுது, நான் இந்த மாதிரி வேற ஊருக்கு வந்துட்டேன், மதுரைக்கு போயிட்டேன், திருச்சி போயிட்டேன், நாகர்கோவில்ல இருக்க என்னோட ஓட்டு, நான் இப்ப வீடு மாறிட்டேன், இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டேன், நான் எப்படி சேர்க்கறதுன்னு கேட்கிறப்ப அவர்கள் அனைவராலும் பெரும்பாலான தருணங்கள் அறிவுறுத்தப்பட்டது, இந்த காலம் முடிந்த உடனே மீண்டும் 18ஆம் தேதி வரை ஒரு அவகாசம் இருக்கு, நீங்க புதிய வாக்காளராக நீங்க அந்த பகுதியிலே நடக்கக்கூடிய அந்த பூத் லெவல் இதுல படிவம் 8 ஃபில்அப் பண்ணி கொடுங்க, அந்த இதுல உங்களுக்கு புதிதாக அங்க இடம்பெயர்ந்த இடத்துல இருந்து சேர்த்துருவாங்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டுச்சு. அதற்கென்று தனி படிவம் கொடுக்கும். அதனாலதான் உங்களுக்கு அந்த எண்ணிக்கை பெரிய ஒரு மாற்றமா தெரியுது. இன்னொன்று, இந்த வாக்காளர் வரைவு பட்டியல்ங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவேற்கிறதோ, எஸ்ஐஆரை வரவேற்கிறதோ, பாஜக தரப்பு வரவேற்கிறதோ, அவர்கள் பீகாரை ஒரு முன்னுதாரணமாக நினைத்து வரவேற்கிறாங்க. ஆனா அது ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கு அதுக்குள்ள. பொதுவா அங்க பீகார்ல நடந்தது பாஜகவுக்கு சாதகமாக முடியல, அந்த எஸ்ஐஆர் பணிகள் ஆளுங்கட்சிக்கு சாதகமா முடிந்திருக்கிறது. அந்த கோணத்துலதான் அதை அணுகணும். நீங்க இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த புள்ளி வரமே ஒரு சின்ன ஒரு விளக்கம் சார். ஆண்கள் ஓட்டு 2,66,63,000 ஓட்டு இருக்கு. அதை விட 10 லட்சம் ஓட்டு அதிகமா பெண்கள் ஓட்டு 2,77,00,000 ஓட்டு இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுல உண்மையிலேயே இந்த எஸ்ஐஆர் பணிகள்ல பாஜக தலையீடு இருக்குன்னா அவர்கள் நீக்க வேண்டியது சிறுபான்மையினர் ஓட்டுகளையோ வேற எதுகளோ ஓட்டுகளையோ குறிவித்தால் வேண்டுமானால் பலவீனம் மற்ற மாநிலங்கள்ல இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெண்களுக்கான திட்டங்கள் தானே அதிகம் நடக்குது. மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயா இருக்கலாம், விடியல் பயணமா இருக்கலாம். ஆனா 2,77,00,000 பெண்கள் வாக்காளர்களாக இருக்காங்க. அப்ப ஆண்களை விட 10 லட்சம் பெண்கள் கூடுதலாக வாக்காளர்களாக இருக்காங்க. இன்னொன்று, எஸ்ஐஆர் பணிகள்ல ஒரு அரசாகவும் அரசியல் கட்சியாகவும் திமுக ரொம்ப தீவிரமா களப்பணியாற்றுறாங்க. ஒரு பக்கம் வெளியில எஸ்ஐஆர் எதிர்த்தாங்க, ஆனா கிரவுண்ட்ல டிஎம்கே ரொம்ப தீவிரமா சுவாமிநாதன், நீங்க சொல்ற மாதிரி அதிமுக என்ன சொன்னாங்கன்னா, பிஎல்ஓவுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிற இடத்துல பிஎல்ஏ தான் இருக்கிறாங்க, கட்சிக்காரங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்து ஆபரேட் பண்றாங்கன்னு சொல்லி எஸ்ஐஆரையே தவறா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லப்பட்டது. அதை தாண்டி தான் இந்த நம்பர் எப்படி வந்தது, இது யாருக்காவது பலன் தர போகுதான்ற ஒரு கேள்வி போச்சு நமக்கு. ஆமா, நிச்சயமா சார். அதனாலதான் சார் இது பெண்கள் ஓட்டு இப்ப அதிகமா தான் இருக்கு சார். இன்னொன்று, இறந்தவர்கள் 26 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. அந்த ஓட்டுகள் நமக்கு நீக்கப்பட்டிருக்கு. இப்ப 26 லட்சம் பேர் இறந்தவர்கள் மட்டும் இருக்காங்க. இடம்பெயர்ந்தவர்கள் தான் மீண்டும் அந்த படிவத்தை கொடுத்து வரக்கூடிய விரைவிலேயே அந்த ஜனவரி 18 வரைக்கும் அவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. இடம்பெயர்ந்தவர்கள், அந்த இடம்பெயர்ந்தவர்கள்ட்ட நான் சொன்னதை போல இப்படிதான் அறிவுறுத்தப்பட்டுச்சு. நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல புதிதாக இந்த 18ஆம் தேதி வரைக்கும் நீங்க படிவத்தை கொடுக்கலாம், அதற்கான படிவம்னு கேட்டீங்கன்னா தந்துருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதனால இந்த ஓட்டு கணக்கு மாறு சார். நீங்க 2020 சட்டமன்ற தேர்தலில் பீகார்ல பாஜக அந்த ஓட்டு எடுத்ததை விட, பாஜகவும் நிதிஷ்குமார் கட்சியும் எடுத்த ஓட்டை விட நீங்க எஸ்ஐஆருக்கு பின்பு 51 லட்சம் ஓட்டு அவர்களுக்கு கூடி இருந்துச்சு. 2025 தேர்தலில் 51 லட்சம் ஓட்டு கூடி இருந்துச்சு. அப்படிங்க பாஜகவுக்கான வெற்றி இல்ல, அந்த ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் கூடுதலாக ஓட்டு விழுந்திருக்கு ஒன்று. அதே நேரத்துல காங்கிரஸுக்கும் அந்த ஓட்டு சதவீதத்தை நம்ம பார்த்தோம்னா ஆர்ஜேடிக்கும் காங்கிரஸுக்கும் 22 லட்சம் ஓட்டு கூடி இருக்கு. அப்ப நம்ம பீகாரை பொற்றாமதுவாக பார்க்கிற பொழுது அங்க ஒரு மிகப்பெரிய முறைகேடு, 65 லட்சம் வாக்கு திருட்டு. பட் இது அதிமுகவும் பாஜகவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்க பீகார்ல நடந்தது போன்று ஒரு மாற்றம் நடந்துரும் நினைக்கிறாங்க. பீகார்ல நடந்தது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருந்தது. காரணம் என்ன, அவர்கள் களத்துல இருந்து அதிகமான உறுப்பினர்களை சேர்த்தாங்க. தமிழ்நாட்டுல அதுல திமுகவுக்கு ஒரு இடையூறு ஏற்படக்கூடிய இடம் எந்த இடமா இருக்கும்னா, இப்ப புதிதாக இளைஞர்கள் இனிமேல் சேர்க்கப்படுவாங்க. படிவம் வழங்கப்பட்டு புதிதாக ஜனவரி 18ஆம் தேதி வரை சேர்க்கப்படுகிறார்கள். அந்த இளைஞர்கள் பீகார் போன்ற மாநிலங்கள்ல பாஜகவை ஆதரிச்சாங்க, ஆளுங்கட்சி ஆதரிச்சாங்க. அதனாலதான் உங்களுக்கு 51 லட்சம் ஓட்டு அங்க அதிகமாக 2020 ஒப்பிடுகிற கூடியது. ஆனா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அந்த இளைஞர்கள் விஜய் ஆதரிக்குவதற்கான வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல. சோ இது திமுக அதிமுக அதே நேரத்துல தாவேகான் மும்முனை போட்டியை தான் கூர்மையாக்கி இருக்குது அப்படின்னு தான் நான் பாக்கிறேன். நீங்க சொல்றது பாயிண்ட் என்னன்னா, நீங்க சொல்ற பாயிண்ட்ன்றது எஸ்ஐஆர்ன்றது அட்வான்டேஜ், ஆளுங்கட்சிக்கு அட்வான்டேஜ தருது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும்,
அடுத்து 18ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்கு. நாளைக்கு விடுபட்டவர்களை ஒவ்வொரு கட்சியும் சேர்க்கலாம். அதான் ராம்கி எல்லாம் சொல்றாரு. இல்ல இன்னொரு கோணத்தில் பார்த்தா இபிஎஸ் அவர்களோட ஆர்குமெண்ட்ன்றது இதற்கு முன்பு இருந்த வாக்காளர் பட்டியலில் ஒரு பெரிய குளறுபடி இருந்தது, அதை திமுக பயன்படுத்தி ஜெயிச்சிருச்சு, இனி ஜெயிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு தொனி இருக்குல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இபிஎஸ் அவங்களோட அறிக்கையை? இல்ல அது பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சியாக அவர் அதைத்தான் அரசியலாக முன்னெடுக்க முடியும். ஒன்று. இன்னொன்று, நீங்க நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலை எடுத்து பார்த்தா மொத்தமா ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டுகள் தான் வித்தியாசம். திமுக எடுத்த ஓட்டுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த ஓட்டுக்கும். அப்ப அது அவர் தொண்டர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கைக்காக பேசுகிறார். பாருங்க, 4 லட்சம் ஓட்டை நீக்கிட்டாங்க, நம்ம ரேஸ்ல வந்துட்டோம், விருப்ப மனு வாங்கிட்டோம், இப்ப நம்ம ஆக்டிவா இருக்கோம் அப்படி என்பது தொண்டர்கள் தரப்பில் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை. மற்றபடி இந்த எஸ்ஐஆரால எந்த கணக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல மாறாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா விடுபட்டவர்களை மீண்டும் சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இறந்தவர்கள் இன்னொன்னு சார், நீங்க மிக முக்கியமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13,54,000 பேர் ஃபார்மையை திருப்பி கொடுக்கல. 13,54,013 பேர் வாங்கிய பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்தை கூட கொடுக்கல. இவங்கள யாருன்னா தேர்தலுக்கு ஓட்டே போட போகாம வீட்டுல உட்காந்து அன்றைய நாள் ஒரு விடுமுறை நாள் மாதிரி நினைப்பாங்க. இனிமேல் நீங்க பீகார் எலெக்ஷன் ஒரு முன்னுதாரணம் சார், அதான் நான் சொன்னேன். பீகார்ல 57% இருந்தது வாக்குப்பதிவு அதுக்கு முன்பு 2020. ஆனா 2025 67% இருந்துச்சு. அது எப்படி மாறுச்சுன்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் ஓட்டு போட போக மாட்டாங்களோ அவங்க எல்லாம் முளையிலேயே கிளி எறியப்பட்டுருவாங்க, வீட்டிலேயே ஃபார்ம் வச்சுட்டு உட்கார்ந்துருவாங்க. கிட்டத்தட்ட ஓட்டுரிமை இருந்தா தானே பெர்சன்டேஜ்ல வித்தியாசம். நீங்க இறந்தோர்களை பட்டியலில் இருந்து நீக்கினாலே உங்களுக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்ததா தான் அந்த கணக்கு வரும். ஏன்னா அவங்க எல்லாம் இன்ஆக்டிவா இருந்து அவங்கள தூக்கிட்டாங்க அப்படின்னு நீங்க ஒரு முக்கியமான பார்வை முன் வச்சிருக்கீங்க. இதுல புகழேந்தி, நீங்க பல தேர்தல்கள்ல களத்துல இந்த வாக்காளர் பட்டியல், வரைவு வாக்காளர் பட்டியல் அந்த பார்க்கிற அனுபவம்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். உண்மையில என்ன நடந்தது, இது யாருக்கு அட்வான்டேஜா இருக்க போகுது, எப்படி பாக்குறீங்க புகழேந்தி? குட் ஈவினிங் டு புதிய தலைமுறை. விஜயன் சார், நீங்க ஆரம்பத்துல ஒரு வார்த்தையை சொன்னீங்க, நான் கவனிச்சுட்டே இருந்தேன். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அந்த இடம்பெயர்ந்தோர் வாடகை வீட்டுல இருந்திருப்பாங்க, அவங்க வேற ஏரியாவுக்கு போயிருப்பாங்க எக்கச்சக்கமா. அது மாதிரி போனவங்க, வீடு வாங்கினவங்க புதுசா போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் எங்க போனாங்க? நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அவர்கள் எல்லாம் எங்கே காணாமல் போனார்கள். நீங்க ஒரு கேள்வியை கேட்டீங்க, அதை தான் நானும் கேட்கிறேன். எப்படி குறையும்? அது குறையறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு? நீங்க நல்லா கவனிக்கணும். ஒண்ணு இந்த ஃபார்மை கையில வாங்கி ஈஸியா ஃபில்அப் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்றது அடிப்படையான தவறு சார். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ எங்க ஓட்டு போட்ட? 20 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பா எங்க இருந்தாரு? அவரு அந்த காலம் உங்க அப்பா எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாருன்னு கேட்கிறார். அது வரைக்கும் நம்ம எஸ்கேப் ஆயிருக்கோம். நீ எங்க ஓட்டு போட்ட? அந்த இடமே இருக்காது, அந்த பூத்தே இருக்காது விஜயன் சார். இதெல்லாம் எழுதி பாமர மக்கள், தினம் கூலி வேலை செய்யறவங்க, வேலைக்கு போயிட்டு சோர்ந்து போய் 7 மணிக்கு 8 மணிக்கு வர்றவங்க, இதெல்லாம் எப்படி எழுதி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதுக்குதான் புகழேந்தி, அதுக்குதான் கட்சிக்காரங்களே போனாங்களே கூடயே. இப்ப உண்மையை சொல்லிட்டு அசிஸ் பண்றதுக்கு போனாங்கல்ல. இல்ல திமுக சார்பா களத்துல போய் வேலை செஞ்சாங்கன்னு சொன்னதுதான் உண்மை. அவங்க அட்வான்டேஜாவும் எடுத்துக்கிட்டாங்க, இதை எதிர்க்கவும் செய்தாங்க. அதுதான் உண்மை, கள நிலவரம். அவங்க போய் அதை பண்ணி கொடுத்தாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. வேற எந்த கட்சி ஃபீல்டுக்கு போச்சுக்கிறீங்க? நான் ஒரு உண்மையை சொல்றேன். இப்போ புதிய தலைமுறைக்கு நாங்க போவோம் சார், ரோட்ல என்ன கூட வச்சுக்கோங்க சார், பரவாயில்ல. இந்த வீட்டுக்கு பணப்பட்டுவாடா போயிட்டு இருக்கோம் சார். கட்சிக்காரங்க பாத்தீங்கன்னா 67 நம்பர் வீட்டுக்கு போகாத, அது நம்ம கட்சிக்கு எதிர்கட்சி, அங்க போய் பணம் கொடுத்துறாரு. அவங்க நமக்கு போட மாட்டாங்க, நம்ம கட்சிக்கு போடுவாங்க. பாருங்க, 37 நம்பருக்கு போ, இந்த வீட்டுக்கு போ. இப்படிதான் சார் பணப்பட்டுவாடாவே நடக்கும். எலெக்ஷன் டைம்ல ஓப்பனாவே சொல்றேன் நான். ஆகவே இது போல கட்சிகள் தங்களது வாக்காளர்களை பிரித்துக் கொள்கிறது. கட்சிகள் போய் நியாயமா இந்த வாக்காளரை சேர்க்கணும்னு சொல்லி அண்ணா திமுக காரர் திமுக காரர் அண்ணா திமுக காரரை போய் சேர்க்கவே மாட்டாங்க. அதுதானே போயிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப என்னாச்சு? ஃபார்ம் வாங்கணும், ஃபில்அப் பண்ணணும், எழுதி கொடுக்கணும். நீங்க சொன்னீங்களே இறந்தவர்கள் பேசுறீங்க, இறந்தவர்கள் சொன்னீங்க. அந்த இறந்தவர்கள் இவ்வளவு பேர் இறந்துட்டாங்கன்னா 18 வயது பெற்றவர்கள், உரிமை பெற்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்கணும்? 18 வயது 20 18 வயசுல புதுசா வாக்காளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க போனாங்க? ஒரு பெரிய கொடுமை நடந்திருக்கு பாத்தீங்களா? முதல்வர் தொகுதியில 1 லட்சம் வாக்காளரை காணமா. எடப்பாடி பழனிசாமி இதுல நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 28,000 என்னவோதான் போயிட்டு இருக்காங்க. புகழேந்தி ஏதோ கிணத்த காணான்ற மாதிரி சொல்லாதீங்க, நீக்கப்பட்டிருக்காங்க புகழேந்தி. இல்ல கிணத்த காண கதை தான், நீங்க கரெக்டா சொன்னீங்க. நான் தடுமாறிட்டு இருக்கேன், நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இது கிணத்த காணோம் அப்படிங்கிற கதை தான்.
அதாவது 2016 போன எலெக்ஷன் 2016க்கும் அப்புறமா பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க 2021க்கும் வித்தியாசத்தை பாருங்க. 5,79,000 2016ல எலக்ட்ரோல்ஸ் வந்து 5,79,000. அது ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே இருந்த விட அதிகமாகுது. அடுத்த தேர்தல்ல 2021 99 மாறுது. 20,000 வாக்காளர்கள் அதிகமாகறாங்க. இல்ல இப்ப உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆர்கே வெளிப்படையா ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? அதுல ஆர்கே சொல்றது சரியானது. குளறுபடி மாத்திரம் நடக்கல, திட்டமிட்ட சரியா தான் பாக்குறேன். இன்னும் ஒரு மாசத்துல என்ன நடந்துரும்? இப்ப இந்த பாமர மக்கள் ஃபில்அப் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவாங்களா? அந்த உயிர் எடுக்கிறாங்க சார். அந்த 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 பஞ்சாயத்துல வேலை செய்யறவங்க, யூனியன்ல வேலை செய்யறவங்க, அந்த முனிசிபல்ல வேலை செய்யறவங்க, கார்பரேஷன்ல வேலை செய்யறவங்க, டீச்சர்ஸ், இவங்கெல்லாம் படாத அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க குறையே சொல்ல முடியாது. நானே சந்தா போய் ஒசூர்ல ஒரு ஆளை பிடிச்சு அந்த அம்மா பாவம் அம்போன்னு சார் சார் சார்னு போந்துச்சு. அதுக்கு பின்னாடி நீங்க போய் உங்களுடைய போட்டோவை எடுத்துட்டு வாங்க, உங்களுடைய ஐடி கார்டை கொண்டு வாங்க, ஆதார் கார்டை கொண்டு வாங்க, இதெல்லாம் இல்லாமலே போயிட்டேன். உண்மையை சொல்றேன் நான். இப்போ பாமர மக்கள் எப்படி தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? இதெல்லாம் இந்த தலைவலி ஏன் விஜயன் ஒரு நிமிஷம், இந்த தலைவலி ஏன்? யார் இறந்திருக்காங்க டெலீட் பண்ணுங்க, யார் 18 வயசுக்கு வந்தாங்க உரிமை பெற்றிருக்கிறார்கள் சேர்த்துருங்க. இந்த சென்சஸ் தானே போயிட்டு இருந்தது. அப்போ திண்டுக்கல் சீனிவாசன் சொல்றாரு அதிமுகல இது மாதிரி எல்லாம் செஞ்சு என் தொகுதி 60க்கு மேல வாக்காளர்களை காணன்றாரு. இதை எடுத்துட்டு கம்ப்ளைண்டா எடுத்துட்டு சிவி சண்முகம் எலெக்ஷன் கமிஷன்ல போய் நிக்கிறார். ஒரு ராஜ்யசபா எம்பியை உள்ள விடல, இதுல பெரிய மோசடி நடக்குது, கம்ப்ளைண்ட் பண்ண வந்தார். ஆனா எடப்பாடி பழனிசாமி வரவேற்கிறார். அவர் தொகுதியில் 28,000 தான் போகுது. முதலமைச்சர்ல 1,00,000 வாக்காளர்கள் காலியாகுது. இது என்ன சார்? ஏதாவது ஏன் சார் இப்படி மக்களை போட்டு? ஜெயக்குமார் வேற நீ கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நியாயமா இருக்கா? நியாயம்னு சொல்றாரு ஜெயக்குமாரும் எடப்பாடி பழனிசாமியும். ஏதாவது புரியுதா உங்களுக்கு? பேசலாம். நான் அந்த இடம் தான் ஆர்கே அவர்கள்ட்ட இதுல யாரு வரவேற்கிறாங்க, என்ன நடந்தது எதுவுமே தெரியாம அதுதான் புகழேந்தி சொல்றாரா? இதுல மிக மிக தெளிவாக மிக எளிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வழி எப்படின்னா, பாராளுமன்ற தேர்தலில் வந்து எத்தனை பேர் வாக்களித்தாங்க, இப்ப வந்து அந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்து எத்தனை பேர் வந்து நீக்கியிருக்காங்க. இது தாராளமாக பிளஸ் மைனஸ் 5% மேல இருந்ததுன்னா டெஃபினட்டாக அங்க வந்து பிரச்சனை நடந்திருக்கிறது, இவங்க ஒழுங்காக செய்யவில்லை என்றதான். நான் இன்னும் வந்து ஒரு அரசியல் கட்சி வந்து இது செய்து கொண்டிருக்கிறதுன்னு நான் சொல்ல. கணேஷ்குமார் என்பவர் வந்து பாஜகவுக்கு வாக்கப்பட்டவர், அதான் என்னை பொறுத்தவரை இஷ்யூவா இருக்கிறது. இங்க ஃபீல்ட் லெவல்ல வந்து ஒரு பிஎல்ஓ இல்லைன்னா பிஎல்ஏஓ வந்து வேணுமென்றே வந்து ஒருத்தனை வந்து விடுவிக்கிறது இல்லைன்னா அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. அங்க அதுக்குள்ளாலே நான் போல, ஏன்னா என்கிட்ட இன்னொரு அதுக்கான ஆவணங்கள் கிடையாது, டேட்டா கிடையாது. சுவாமிநாதன் சொல்றார் இது ஒரு வகையில ஆளுங்கட்சிக்கு தான் அட்வான்டேஜா போகும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி புரிஞ்சுக்கலாமா? அது திமுகவுக்கு அட்வான்டேஜ் அப்படிலாம் புரிஞ்சுக்க இல்ல. நிச்சயமா அது நமக்கு வழியே இல்ல, தெரியறதுக்கான வழியே கிடையாது. இன்னும் எவ்வளவு டிலீஷன் வரும் நமக்கு தெரியல. ஏனென்றால் என்னை பொறுத்தளவுல எத்தனை பேர் வந்து இது ஃபில் பண்ணாதனால இன்னும் எக்ஸ்க்ளூட் பண்ண போறாங்க என்று அந்த டேட்டா அவங்க கொடுக்கல. ஃபில் பண்ணாதனால இப்ப எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க வந்து இப்ப ஃபார்ம் 6 இப்ப கொடுக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவதாக எத்தனை பேர்கள் வந்து ஓல்டு லிஸ்ட்ல இருந்தவர்கள் வந்து 2005 லிஸ்ட்ல இருந்தவர்கள் வந்து இப்ப இல்லாதவர்கள் எத்தனை பேர்? இந்த 2 டேட்டா வந்து பீகார்ல இவர்கள் கொடுக்கல. பீகார்ல மொத்தமாக வந்து 8% நபர்கள் தான் வெளியேற்றினார்கள். இந்த எக்ஸைஸ்ல வந்து 12% நபர்கள் வந்து வெளியே வரப்போறார்கள். அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 15 கோடி மக்களை வந்து இதுல இருந்து நீக்க போறாங்க. யூபியில வந்து 2.93 கோடி ஃபார்ம் திருப்பி வரலங்க. தமிழ்நாட்டுல 80 லட்சம் ஃபார்ம் வந்து திருப்பி வரல. எவன் கேட்பான்? சுருக்கமா அப்ப குளறுபடியா புரிஞ்சுக்கணுமா? இது என்ன விளைவை ஏற்படுத்த போகும்னு நமக்கு தெரியல. எங்க என்ன நடந்தது அப்படி புரிஞ்சுக்கணும். விஜயன் சொல்லுங்க புகழேந்தி. அதாவது நான் முதல்ல சொன்னேன் 2016 5,79,000, 2021 5,99,000. சுதந்திர இந்தியாவில் முதலில் 1 கோடியே வாக்காளர்கள் காணாமல் போன ஒரு சரித்திரத்தை பாரதிய ஜனதா கட்சி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. மாற்று கருத்தே கிடையாது. என்ன சார், ஒரு மாதம் கழிச்சு செக் பண்ணிக்கோங்க, கொண்டு போய் வச்சுக்கோங்க. சார் என்னால முடியாது சார், நான் படிக்காதவன். சுவாமிநாதன் எனக்கு தெரியும். எனக்கு பாபர மகன். சுவாமிநாதன், நான் உங்கள்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே ராம் கிட்ட அந்த விஷயத்தை கேட்டுறணும். ஏன்னா நீங்க வந்து 18ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குன்றீங்க.
ஆனா புகழேந்தி இல்ல பாமர மக்கள்ன்றது. ஆர்கே அவர்கள் சொல்றது இன்னும் டிலீஷன் அதிகமா தான் போகுது அப்படின்றது. முதல்ல புகழேந்தையா வந்து ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு நம்ம மக்களை. அதாவது அவர் இடம்பெற்ற அதிமுக ஆட்சியிலேயே 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கிளைம் பண்றதுக்கு ஆதார் கார்டு கட்டாயங்கிறது அதிமுக அரசே பண்ணது. அதுக்கப்புறம் திமுக அரசு தொடர்ந்தது, பாஜக அரசு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அப்படிதான் அமல்படுத்திருக்கு. அதனால பாமர மக்கள் கையில் ஆதார் கார்டு வச்சிருக்காங்க. அதுல ரொம்ப சிம்பிள் ப்ராசஸா இருக்கா, ஆதார கொடுத்தா சேர்த்துருவாங்க அவ்வளவுதான். அதுல இந்த ஃபார்ம்ல முக்கியமான அம்சமே அதானே. நீங்க உங்களுடைய பர்சனல் ஐடென்டிட்டி கேக்குறாங்க ஃபர்ஸ்ட் காலம்ல, அங்க ஆதார் கொடுக்கணும், அது ஆதார் நம்பர் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் கொடுக்குற 2 காலம் இருக்கு பாத்தீங்களா, இது என்னமோ இதுதான் குழப்பமா இருக்குது அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஃபேமிலி அப்படிங்கறத எப்படி ஐடென்டிஃபை பண்றீங்க, என்ன ரிலேஷன் ப்ரொசீஜரையே விட்டுரும் அந்த காமா. இது இப்ப இதுல இன்னும் நீக்கப்படலாம்னு ஆர்கே அவர்கள் சொல்றதும் புகழேந்தி வெளிப்படையான அரசியல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க இதற்கு பின்னணியில்? அரசியல் நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு, சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். ஏன்னா 2 விஷயம். ஒன்னு, புதிய வாக்காளர்களை சேர்க்கணும், அது வந்து நிச்சயமா ஏறும். 2வது, கட்சிகள் இன்னும் ரொம்ப உத்வேகமா நிறைய பேர் நம்ம நம்மளுடைய தொண்டரோட போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கூடுதலாக உத்வேகத்தோட வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால இந்த 66 லட்சம் சொன்னீங்களே விடுபட்டது, அந்த 66 லட்சம் தாண்டி 1 கோடி போனாதான், புதிதாக 1 கோடி வாக்காளர்கள் இணைக்கப்பட்டான்னு சொன்னாதான் நம்ம பயப்படணும். அதுதான் அப்ப சந்தேகப்படணும். இப்ப ஃபார்ம் 6 அது இருக்கா? இப்ப புதிய வாக்காளர்கள் வரணும்னா தாவேகா பெருசா வேலை பார்க்க போறாங்க. 66 லட்சத்துல மத்த கட்சிகள்லாம் வேலை பார்த்து சேர்த்துருவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா? தலைகீழா மாறி இல்ல 1.5 கோடி வாக்காளர்கள் இன்னும் இணைச்சிட்டோம்னு செய்தி வரப்போகுதா என்ன? இல்ல தாவேகாவுக்கு ரொம்ப ஆபத்து. தாவேகா ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னு கேட்டா தாவேகால அவங்க போய் ஃபீல்ட் ஒர்க் பார்க்கணும், வேற வழியே கிடையாது தாவேகாவுக்கு. அங்கதான் அந்த இளைஞர்கள் உழைப்பாளர்கள் அப்படிலாம் நிறைய இருக்காங்க. ஆகவே போய் சேர்த்தாதான் உழைக்க முடியும். நீங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் தான் உங்க படிவம் மாற கொடுத்து நிறைய பேர் நிரப்ப வேண்டிய சூழல் இருக்கு. அதை தமிழக வெற்றி கழகம் எந்த அளவுக்கு அதுல கவனம் செலுத்துவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா அந்த பணியும் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் தான் முன்னெடுப்பாங்க. அது முன்னெடுத்தால தாவேக்காவை நோக்கி தான் அவர்கள் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒன்று. இன்னொன்று மிக முக்கியமா சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னா பணிச்சுமை. சுவாமிநாதன், நீங்க ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுத்தாலே அது வந்து தாவேகாவுக்கு தான் போகும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் அதை கொண்டு போய் சேர்ப்பாங்களா, கைட் பண்ணுவாங்களா? அது தாவேகா தான் போகணும். இல்ல அவங்க ஆமா அது தாவேகா தான் களத்துக்கு போகணும். பட் அவங்க அதுல வந்து சுணக்கமா தான் இருக்க போறாங்க. எப்படினாலுமே திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதற்குள்ள இருந்து ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த ஓட்டுகளை கொண்டு வரதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க. பட் அது வந்து எந்த உழைப்பும் செய்யாம, பெரிய பிரயத்தனம் இல்லாம அது தாவேகாவை நோக்கி நகர்றதுக்கு தான் பெரும்பாலும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அது கூடுதலான கவனம் சொல்றேன். 2வது மிக முக்கியமா சார், அந்த தேர்தல் அந்த பணிகளை மேற்கொண்டது ரொம்ப சிரமங்கள் அனுபவிச்சதா சொன்னாங்க. நம்ம தமிழ்நாட்டுல கூட இந்த அளவுக்கு சிரமம் இல்லை. கேரளா போன்ற மாநிலத்திலேயே வாக்குச்சாவடி நிலை அலுவலராக இருந்த அனீஸ் ஜார்ஜ் அப்படிங்கிறவர் தற்கொலையை செய்து கொண்டார். அந்த அளவுக்கு அந்த பணிச்சுமை அவர்களுக்கு இருந்துச்சு. 1 மாத காலத்துல முடிக்கணும் அப்படிங்கிறதுனால கேரளால ஒரு 44 வயதே ஆன அரசு ஊழியர் தற்கொலையை செய்து கொள்ளக்கூடிய சூழல் இருந்துச்சு. இன்னொன்று, முதல்வர் அவர்களே ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தாரு. தேர்தல் ஆணையம் வந்து எங்க கண்ட்ரோல்ல இல்ல, அது வந்து முழுக்க தன்னிச்சையான ஒரு அமைப்பு. அப்புறம் எப்படி நாங்க எஸ்ஐஆர் பணிகள் அவங்க எப்படி செய்வாங்க உங்களுக்கே தெரியும்ல ஒரு தொனியில் பேசியிருந்தாங்க. ஆனா அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலர்கள் அவ்வளவு பேருமே தமிழ்நாடு அரசினுடைய பணியாளர்கள் தான் இருந்தாங்க. அவர்கள் பெரும்பாலும் திமுகவினர் கேட்டது போன்று ஆட்கள் அவர்கள் சேர்க்க சொன்னவர்கள் பெரும்பாலும் சேர்த்தாங்க. அதுதான் கல இதாக எனக்கு ஒரு விளக்கம். அதிமுகவினர் சொன்னவர்களையும் சேர்த்தாங்க. சுவாமிநாதன், பொதுவாக ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட் வருதுன்னா தேர்தல் ஆணையத்தின் கண்ட்ரோல்ல போயிடுவாங்க அதிகாரிகள்லாம், அரசு அதிகாரிகள்லாம். அப்போ வந்து எம்எல்ஏ அலுவலகம் சீல் வைக்கப்பட்டிருக்கும், கவுன்சிலர் எல்லாமே சீல் வைக்கப்பட்டிருக்கும். ஆனா இன்னைக்கு அலுவலர்கள் இருந்தாங்க, இவங்க எல்லாம் இயங்கிக்கிட்டு தானே இருந்தாங்க. எம்எல்ஏ ஆபீஸோ கவுன்சிலர் ஆபீஸோ க்ளோஸ் தான் அமலுக்கு வரல. அப்ப நீங்க சொல்றது வந்து ஒண்ணுமே கிடையாது. தேர்தல் நடத்தை விதிமுறை. அப்ப நீங்க சொல்றது அட்வான்டேஜ் டு கவர்மெண்ட். திராவிட நிச்சயமாக அரசுக்கும் அதே போன்று அதிமுக போன்று ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு அமைப்புக்கும் சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இருந்தவர்களுக்கும் உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள் எந்த அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் இருந்தாங்களோ அந்த பகுதிகளில் எல்லாம் இங்க பெரும்பான்மையானவர்கள் நீக்கப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது. அவர்கள் யாரெல்லாம் மக்களோடும் அரசோடும் தொடர்புல இருந்த கட்சிகள் இங்க இருந்துச்சோ அந்த கட்சிகளுக்கெல்லாம் எந்த பாதமும் கிடையாது. உங்களுக்கு பீகார் போன்ற மாநிலங்கள்ல பாஜக அங்க பெரிய அப்பர் ஹேண்ட் எடுத்த ஒரு கட்சி. அங்க வந்து அதே போல நிதிஷ்குமார் அவருடைய கட்சி அங்க ஆளுங்கட்சியாக இருந்தது. அது அவர்களுக்கு தானே ஃபேவராக இருந்தது. 51 லட்சம் ஓட்டு கூடுதலாக எடுத்திருக்காங்க. இப்போ எலெக்ஷன்ல கூட்டணி வியூகம்
யார் வந்து செல்வாக்கா இருக்க அந்த கணக்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம். இந்த இப்போ இறுதி வாக்காளர் பட்டியல் கூட வரலாம். இந்த எஸ்ஐஆர் ஏதேனும் முடிவுல ஏதாவது இம்பாக்ட் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா, இல்ல கிரவுண்டு பழைய தன்மையில தான் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல நிச்சயமாக டெஃபினட்டா இது இருக்கும், இம்பாக்ட் டெஃபினட்டா இருக்க தான் போகுது. அது எந்த கட்டத்தில் வரும் தான் நமக்கு வந்து பிரச்சனை. இப்போ சென்னையில் வந்து 35% வாக்காளர்கள் வந்து நீக்கியிருக்காங்க, 14 லட்சம் பேர் வந்து நீக்கியிருக்காங்க. ஓகே, இது நம்மளை பொறுத்தவரை வந்து, என்னை பொறுத்தவரை வந்து இப்போ எந்த கான்ஸ்டிடுவன்சியில் நீக்கியிருக்காங்கன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது ஏன் இப்போ வந்து குளத்தூரில் 1 லட்சம் பேர் நீக்கினா அதில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு வந்து பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல்வருக்கு அங்கே நல்ல ஒரு காம்படிஷன் வந்தால் விஜய் வந்து அங்கே குளத்தூர் நின்னார்னா அது ஒரு பிரச்சனையாகத்தான் முடியும். இப்போ 1 லட்சம் பேர் நீக்கிட்டாங்க. பட் அஃப்கோர்ஸ் இன்னொரு ப்ராசஸ் இருக்கிறது. அந்த ப்ராசஸில் வந்து எத்தனை பேர் சேர்க்கிறாங்கன்னு பார்ப்போம். இது ஒன்று. ரெண்டாவதாக மாஞ்சோலையிலிருந்து 1857 பேரை நீக்கியிருக்கிறாங்க. நான் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், இது வந்து பிரச்சனைக்குரிய விஷயமாக தான் இருக்குது. அங்கேயே இருக்கிறவங்க, அங்கே பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது, அங்கே யாரும் இருக்கக்கூடாதுன்னெலாம் அது ஒரு இஷ்யூ அங்கே போய் கொண்டு இருக்கிறது. ஆனால் எப்படி நீக்க முடியும்? நீங்கள் ஏன் நீக்குனீங்க? இந்த கேள்வி கேட்க வேண்டியது கேள்வியாக தானே. இன்னைக்கு ஹிந்து வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கிறது இதை பற்றி 1857 பேரை வந்து மாஞ்சோவில் நீங்கள் எப்படி நீக்கலாம்? அதே மாதிரி 35% வாக்காளர்கள் நீங்கள் எப்படி நீக்கலாம்? சென்னை மாநகரத்திலிருந்து எப்படி நீக்கலாம் நான் கேட்குறேன். 14 லட்சம் பேரை வந்து எந்த அடிப்படையில் நீங்கள் நீக்கிறீங்க? என்னன்னா வீடு மாறிட்டாரு, இதுதான் காரணமாக இருக்கும். வீடு மாறினால் இதற்கு வந்து ஒரு டெக்னாலஜி நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இல்லையா? அதாவது எல்லாத்துடைய நம்பரும் வச்சிருக்காங்க மத்திய அரசாங்கம் இருக்கு. உளவுத்துறைக்கு மட்டும் எல்லா நம்பரும் கிடைக்கும். யார் என்ன பேசினாலும் எங்க பேசினாலும் ஐஎஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இன்டெலிஜென்ஸ் பியூரோல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் ஒட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா ஒரு நம்பரை வந்து ஒரு போன் அடிச்சு வந்து ஒரு பிஎல்ஏக்கு அந்த நம்பர் கொடுக்க மாட்டானுங்க. இது என்ன மாதிரியான ஒரு வக்கர புத்தின்னு எனக்கு புரியல. அதாவது ஒரு எலிஜிபிள் அடல்ட் பாப்புலேஷன்ல இருந்து வேணுமென்றே வந்து மக்களை வந்து ஒரு ஓட்டர்ல இருந்து மாத்துறாங்க. ஓகே, இதுதான் என்னை பொறுத்தவரை பிரச்சனை. சுவாமிநாதன், ஆர்கே அவர்கள் சொல்ற மாதிரி இது ரொம்ப பண்ணா மைக்ரோ லெவலில் இதை ஸ்டடி பண்ண வேண்டியிருக்கும். யார் நீக்கி இருக்கிறாங்க என்ன அப்படின்னு. இன்னும் 2-3 நாட்கள்ல இது பற்றி நிறைய கட்டுரைகள்லாம் வரும். நீங்க இது ஏதாவது இம்பாக்ட் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? வெற்றி தோல்வியில ஏதாவது நிர்ணயிக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, நிச்சயமா அதனுடைய தாக்கம் இருக்கும். பட் இது வந்து எஸ்ஐஆர் யாருக்காக கொண்டு வரப்பட்டதோ அந்த கட்சிக்கு நிச்சயமா பலன் இருக்காது. 1% கூட பலன் இருக்காது. நீங்க கிரவுண்ட்ல முதல்ல ஒரு அரசியல் கட்சி இருக்கிறவங்க பெரும்பான்மையான உறுப்பினர்களை சரியா சேர்த்திருக்காங்க. இப்ப சார் குறிப்பிட்ட போல இடம் மாறியவர்கள் நீக்கப்பட்டது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்துல இடம் மாறியவர்களை உரிய நேரத்துல போய் அணுகி அவர்கள்ட்ட கொடுத்துருக்கலாம். பட் அவர்களே சொல்றாங்க 3 முறை ஒரு வீட்டுக்கு போவோம், 3 முறை இல்லைன்னா மட்டும்தான் அந்த ஃபார்ம் வந்து இதாகும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இன்னும் காலம். அதுல ஒரு நடைமுறை சிக்கல் 20 நாட்களுக்கு சுவாமிநாதன், அதுல ஒரு நடைமுறை சிக்கல். இவர்கள் போகிற நேரம் ஒன்றாக இருக்கு. எல்லாரும் ஊழியர்கள் தான். அவங்க எங்க போயிருக்கிறாங்க, வேலைக்கு போனாங்களா, அது ஒரு பெரிய, இது ஒரு கடினமான சவாலான பணி இல்லையா? கண்டிப்பா. ஆமா நிச்சயமா சார். அது கண்டிப்பாக அந்த 3 முறையும் ஒரு திங்கள் செவ்வாய் புதன் போயிட்டாங்கன்னு வச்சுக்கிறேன், ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய குடும்பத்தை போய் ரீச்சே ஆக்க முடியாது. சோ அதெல்லாம் இருந்தாலும் கூட நம்ம களத்துல பார்த்த வரைக்கும் வீடுகள்ல ஆள் இல்லாட்டா கூட பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இப்ப நானும் ஒரு கிராமத்துல இருக்கேன். எங்க வீட்டுல மொத்தமா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் கையில தான் கொடுத்துருந்தாங்க. அவர்கள் வீடு வீடா கொண்டு வந்து கொடுத்தாங்க. இல்லாத வீடுகள்ல கூட பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு நீங்களே இங்க ஃபில்அப் பண்ணி வைங்க, நாங்க வந்து வாங்கிட்டு போறோம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அரசு அலுவலர்கள் வந்து சிறப்பான முறையில தான் செயல்பட்டாங்க. பட் அதை தாண்டி அந்த இடம் மாறியவர்கள் அப்படிங்கறதா நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அவர்களுக்கும் அந்த படிவம் எட்ட கொடுக்கறதுக்கான கால அளவு இருக்கு அப்படிங்கறதுனால அந்த கால அளவுக்கு பின்னாடிதான் நம்ம வந்து இதுல வந்து யாருக்கு இதா மாறும் அப்படிங்கிறது புரியும். மற்றபடி இப்போதுள்ள சூழல்ல எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான், ஒரே ஒரு 30 கோடி சார், 2,77,00,000 பெண்கள் ஓட்டு இருக்கு. அப்ப நீங்க ஒருவேளை இதுல வந்து அரசியல் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கணும்னா பெண்கள் வாக்குல தான் கை வச்சிருக்கணும். அது வந்து 10 லட்சம் கூட தான் இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா இப்பதான் ஸ்கீம் வேற நீடிக்கப்பட்டுச்சு. 1,30,00,000 பெண்கள் பயனாளிகளா இருக்காங்க. ராம்கி, இல்லை, நான் இந்த 3 மணி நேரத்தில் நான் பார்த்த வரைக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸும் அது ரிசல்ட் வந்துட்டே இருக்குது. அண்ட் ஆவரேஜாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு 2 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டதாக இருக்குது. இதில் எங்கே அதிகமாக இருக்குது, நகரங்கள் உள்ளடக்கிய மாவட்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா, மதுரை அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம் அப்படி இருக்குது. சென்னையில் அதிகபட்சமாக இருக்குது. இது நம்ம நல்லா வெளிப்படையாக தெரியுது. நகர வாக்காளர்களுடைய அந்த லேசினஸ்லாம் நம்ம வெளிப்படையாக தெரியுது. நம்ம தென்சென்னையில் எப்படி வாக்குப்பதிவுலாம் இருக்கும் அப்படின்னு. ஆனால் உனக்கு ஒரு தொகுதியில் இந்த மாவட்டத்தில் கணிசமாக எடுத்துட்டாங்க, இங்கே வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு பேட்டர்னே ஒரு மாதிரி ட்ரெண்டாக தான் இருக்குது இப்போ பார்த்த வரைக்கும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் தாக்கம் சொன்னீங்களே, தாக்கம் எப்படி இருக்குன்னா,
எப்போதுமே நம்ம தமிழ்நாட்டு வாக்காளர்கள் கடைசி நேரத்தில் தான் முடிவெடுப்பார்கள் யாருக்கு ஓட்டு போடுவது என்ன. இன்னைக்கு தேர்தலை பற்றி இன்றிலிருந்து சிந்திக்க ஆரம்பம். ஆஹா, என்னுடைய ஓட்டு, என்னுடைய இது நான் இருக்கு, என்னுடைய ஓட்டு இருக்கா போய் பாக்குறது. அப்போ உங்களை தொண்டர்கள் வரும்போது அவங்களுடைய அப்ரோச் எப்படி இருக்குதா, அதெல்லாம் அவங்க என்னெல்லாம் பேசுறாங்க, எப்படி நம்மளை வந்து ரிசீவ் பண்றாங்க, இதெல்லாம் பார்த்து இன்றிலிருந்து ஆரம்பிச்சு ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடியே மக்கள் வந்து யாருக்கு ஓட்டளிப்பதுங்கிற விஷயத்துல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்குது. அது மிகப்பெரிய வாய்ப்பா நான் பாக்குறேன். புகழேந்தி, நீங்க எப்படி பாக்குறீங்க? எஸ்ஐஆரோட இம்பாக்ட் எதுவும் இருக்குமா? என் கண்ணு முன்னாடியே அந்த நபர், நான் மத்திய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர், மெம்பர், அவருக்கு ஆதரவாளர் வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்றாரு, அந்த ஃபார்மை படிச்சுட்டு தூக்கி எறிஞ்சிட்டாரு. ஏன் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டோரி எல்லாம் நான் சொல்லணுமா? அப்படின்னா உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க ஜெயிச்சதுக்கு ஆக போகுது. படிச்சவருங்க தூக்கி போட்டு போயிட்டே இருக்காரு. அப்ப அவ்வளவு எரிச்சலாக இந்த கண்டிஷன் எல்லாம் பார்த்தா, அப்ப பாமர மக்களுக்கு இதை எடுத்து சொல்லி கூட்டு வந்து நிறுத்தி இவர்கள் எல்லாம் அறிவாய்ந்தவர்களாக மாற்றி அப்புறமா அவங்க கையில இருந்து இதெல்லாம் சைனை வாங்கி இத்தனையும் செய்ய வேண்டிய அவசியம் என்ன வந்தது விஜயன்? அது இன்னொன்று பாருங்க, திமுக நாளைக்கு இதை பத்தி பேசுவாங்க. இபிஎஸ் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு வாக்காளர்கள் கூட நீக்கப்பட மாட்டாங்க, எனக்கு ஒரு நாங்க அதை பார்த்துக்குவோன்னு. இல்ல எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அவர் ஏடிஎம்கே காரங்க களத்துல இல்ல, விடுங்க, உண்மையை சொல்றேன். எனக்கு ஆகலன்னு இல்ல, அவங்க பூரா திமுக காரங்க தான் களத்தில் இருக்காங்க. அங்க வந்து 1 லட்சம் ஓட்டு காணாத போகுது. யாரு, முதல்வர் ஸ்டாலின் தொகுதியில. இங்க என்ன சார், வெறும் 26,000 தான் காணாம போகுமா எங்க எடப்பாடியில? என்ன சார் நடக்குது எனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு எல்லா இடத்துலயும் காணாம போகுது, இங்க காணாம போக மாட்டேங்குது. அப்புறம் டெலிட், நான் ரொம்ப சூப்பரா வரேன் ஒரு டெலிட்டுக்கு. ஆதார் கார்டையும் அப்புறம் இன்கம் டேக்ஸ் கார்டு, அந்த கார்டு, இந்த கார்டு, பேன் கார்டு எல்லாம் சேர்த்தா எல்லா டீட்டெயிலும் ஒரு மனுஷன் வந்துடும். எப்ப பிறந்தா, வளர்ந்தா, எப்ப சாக போறான்னு. ஏன் அது மாதிரி டெலிட்டுக்கு ஒரு சிஸ்டத்தை உயர்ந்த நாட்டுல கொண்டு வாங்க. வளர்ந்த நாடு தானே இந்தியா. ஏன் வடநாட்டுல இருந்து இங்க ஓட்டு வச்சிருந்தானா அவன் பேரையும் இன்சூலி அப்பா பேரையும் அடிச்சா டெலிட் பண்ணுவத. ஏன் சார் அப்படி ஒரு சிஸ்டம் இல்லை நம்மகிட்ட? வளர்ந்த நாட்டுல இது கிடையாது. இங்க ஸ்டேட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை. எத்தனை பேர் வடநாட்டுல இருந்து வந்து இங்க வாக்குரிமை பெற்றார்கள் சொல்ல புகழேந்தி, இது இந்த கேள்விகள்லாம் இருக்கும். இது எலெக்ஷன் ரிசல்ட்ல எதுவும் இம்பாக்ட் ஏற்படுத்துமா? பயங்கரமா இம்பாக்ட் ஏற்படுத்தும். தயவு செய்து சொல்றேன். நீங்க பாருங்க, 500 ஓட்டு, 1000 ஓட்டு, 100 ஓட்டு, 2000 ஓட்டு நாங்க ஃபீல்டில் இருக்கிறதால தெரியும். தோத்து போயிருக்கோம், வெற்றி பெற்றிருக்கோம். ஒரு எலெக்ஷன்ல இப்படிதான் போய் முடிஞ்சது. ஆகவே இப்ப இந்த ஓட்டை வந்து சரியா பண்ணலனா அந்த கட்சியினுடைய ஆதரவாளர்கள் வாக்குகளை இழந்தால், குறிப்பா நான் சொல்றேன், தாவேகாவினுடைய இளைஞர்கள் அதிகமாக சேர்க்கப்படவில்லை என்பதை இதை மிக தெளிவா காட்டுது. ஒவ்வொரு எலெக்ஷன்ல அது இன்க்ரீஸ் ஆகும் சார். என் பையன் ஓட்டு போட போறான்னு பெரியவங்க சொல்லுவாங்க, நான் ஓட்டு போட போறேன்னு அந்த பையன் சொல்லுவான். அப்படிதான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர எப்ப டிகிரீஸ் ஆச்சு, கம்மியாச்சு. இந்த சாதனை இவங்க தான் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐஆர் தாக்கத்தால் பீகார் போல ஒரு மாற்றம் ஏற்படும் என்பதற்கெல்லாம் ஏற்படாது என்றதெல்லாம் சொல்ல முடியாது. ஆகவே அதை கொண்டு வரதான் முயற்சிக்கிறாங்க சார். மீண்டும் வரேன், நிறைவு கருத்திலே பேசுங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல். இப்ப புரியுதா? அதான் என்னோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும் ஆர்கே? அடுத்த கட்டம் வந்து இதுதான், இந்த பிரச்சனைகள் தான் எப்படி இன்க்ளூட் பண்ணணும். இதில் வந்து நிறைய வேற பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பூத் வந்து மர்ஜ் ஆகிருக்குது, பார்ட் நம்பர் வந்து மர்ஜ் ஆகிருக்கிறது. எடுத்திங்கன்னா 138 இப்போ 156 இருக்குது. அதே மாதிரி 146, 164 இருக்குது. இது ரொம்ப கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணுது. இதுலேயே வந்து பல பிரச்சனைகள் இருக்குது. அடுத்தது தாவேக்காவை பற்றி பேசினாங்க. தாவேக்கெல்லாம் ஆன்லைனுங்க, அவங்கெல்லாம் பேப்பர் பேனெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாம் ஆன்லைனில் வந்து டகடன்னு எல்லாம் ஏற போகிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருங்க. இனி விடுபட்டவர்களுக்கு இந்த அரசாங்கம் கிடையாது, தேர்தல் ஆணையம் வந்து முகாம்கள் நடத்துமா, இப்போ பூத்தில் வந்து முகாம் நடத்துமா? இதுதான் கேள்வி. ராம்கி, உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆண்டவன் தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் எஸ்ஐஆர் நடைமுறை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால நம்ம அந்த நடைமுறையை வந்து எதுவும் வந்து விமர்சனம் செய்ய முடியாது. இதில் வந்து சிக்கல்கள் இருக்குது, நம்ம சரியாக புரிதல் இல்லை அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இன்றைக்கி ஒரு எடப்பாடி, ப. சிதம்பரம் அவங்க போன்ற ஒரு பேச்சு தாண்டி இன்றைக்கி ஜெயக்குமாரோட ப்ரெஸ் மீட் பார்த்துருப்பீங்க. ரொம்ப எப்படி, அதாவது ஜனங்களுக்கு புரியுதா எளிமையான மொழியில் அவர் சொன்னார். அது போன்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி அரசியல்வாதிகள் பேசணும், மக்களுக்கு புரியுது. நமக்கு இன்னும் ஷார்ட் பீரியட் தான், உங்களுக்குள்ளே நம்ம முடிச்சாகணும் அதை அப்படிங்கிறதுனால அது ஒரு முக்கியமான. வாட் நெக்ஸ்ட்? அடுத்த கட்டம் விடுபட்டவர்களுக்கான முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்னு தான் பாக்குறேன். அதுல உரிய படிவத்தை கொடுத்து செஞ்சுட்டாலே விடுபட்டவர்கள் பெரும்பான்மையானவர் இணைச்சுக்கலாம். இன்னொரு 20 நொடி மட்டும் எடுத்துக்கிறேன் சார். ரொம்ப குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவருடைய தொகுதி பத்தி பேசப்பட்டுச்சு.
வெறும் 26,375 ஓட்டு தான் நீக்கப்பட்டிருக்கு. நம்ம இன்னொரு கோணத்துல கூட பேசலாம். பன்னீர்செல்வம் அவர்களோட தொகுதியில 24,386 தான் நீக்கப்பட்டிருக்கு. அப்ப ஓபிஎஸ்ஐ இபிஎஸ்ஐயும் எஸ்ஐஆர் 2 கண்கள்ல ஒன்றா பாக்குதா அப்படிங்கிற கேள்வியை கூட நம்ம கேட்கலாம். நடக்கக்கூடிய எங்களுக்கு புது புது தலைப்பா கொடுக்குறீங்களே விவாதிக்க. ஒருங்கிணைப்பு குழு வேற இருக்காங்க புகழேந்தி. சரி இல்ல அவங்க சொல்லலாம் சொல்றேன். 26,375 எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தொகுதியில, கோடி தொகுதியில 24,386 ஓட்டு தான் நீக்கிருக்காங்க. இன்னொன்னு நயினார் நாகேந்திரன் அவர்களோட தொகுதியில எடப்பாடி பழனிசாமிக்கு நீக்கப்பட்டதை விட கூடுதலா நீக்கிருக்காங்க. 42,119. நயினார் நாகேந்திரன் அவர்களோட தொகுதியில 42,119. அதுல ஆர்கே சொல்றாரு நம்ம பார்த்தா ரெட்டிப்பு மடங்கு நீக்கப்பட்டிருக்கு. ஓகே சுவாமிநாதன் நயினார் அவங்க அதுக்குள்ள உள்ளடி அரசியல் இருக்குன்றாரு. இத வச்சு பெரிய டிபேட்டே போகும். பிஜேபி அரசியல் பண்ணுங்க. வாட் நெக்ஸ்ட்? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, புதிய தலைமுறை சார்பில் எனது அன்பான வேண்டுகோள், ரெக்வெஸ்ட் டு தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இந்த ஒரு மாதம் போதாது, நீங்க காலண்டர் ஆஃப் ஈவென்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் இதை கொண்டு போங்க. ஒரு தேர்தல் அது மாதிரி கொண்டு போயிருக்கீங்க. இன்னும் 2 மாதங்கள் 3 மாதங்கள் இதற்கு டைம் கொடுக்கணும். பாமர மக்களை சேர்க்கறதுக்கு உதவணும் சார். பூத்துல கூட்டு வருவோம் சார் எல்லாத்தையும் உள்ளார. எவ்வளவு பேர் விடுபட்டு இருக்கு, நடவடிக்கை எடுக்கணும். தெரியும். நன்றி புகழேந்தி. நன்றி. நேர நெருக்கடி. மிக்க நன்றி. விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது.